நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை விசுவாசத்தோடு நீங்கள் தேடுகிறீங்க, ஆண்டவரோட வார்த்தையை நம்புறீங்க. நிச்சயமாகவே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அநேக நேரங்களில் நிறைய காரியங்கள் நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு சோர்வுகள் உண்டாகும். சில நேரங்களில் பார்க்கும்போது பலவீனமாய் உண்டாகும். சில சூழ்நிலைகள் கேள்விப்படும் போது ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்விகளும் உண்டாகும். ஆனா நீங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தை ஒன்றிதான் பதில். சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியத்தை நீங்க நம்பினீங்கன்னா, சத்தியத்தை வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா வசனம் ஒன்றிதான் உங்களை விடுதலை ஆகும். அநேக பேர் கேள்வியே பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, வசனத்தை பிடிக்க மாட்டாங்க. அநேக பேர் அவங்களுடைய திறமைகள் நிமித்தம், அவங்களுடைய யோசனைகள் நிமித்தம் என்ன பண்றாங்க, அவங்க கேள்வியோடு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் வசனத்தினாலதான் ஒவ்வொரு மனுஷனையும் விடுதலை ஆக்க முடியும். ஆமென். அதனால இந்த ராத்திரி வேளையில் வந்திருக்கிறவங்க எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வரவேற்கிறோம். கிறிஸ்துவின் சமாதானத்தின் திருச்சபையின் பேராக ஊழியக்காரனாகிய நான் உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வரவேற்கிறோம். இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தையானது, அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன் என்று சொல்லி நீங்களும் நானும் ஆண்டவரை இப்படியாக தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு ரொம்ப பேர் ஆண்டவர் தான் இரக்கம் உள்ளவர் என்று சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய சுபாவத்துல அவங்க இரக்கம் உள்ளவங்களா இருக்கிறது. அவங்க எல்லா சூழ்நிலையிலும், எல்லா மத்தியிலும் என்ன சொல்றாங்க, இயேசு இரக்கமுள்ளவர், ஆண்டவர் இரக்கமுள்ளவர், பிதா இரக்கமுள்ளவர், நம்மளுக்காக ஜீவனை கொடுத்தவர் இரக்கமுள்ளவர் என்று சொல்லி எல்லாரும் இயேசுவுடைய அடையாளங்களை, இயேசுவுடைய நாமத்தை இப்படியாக சொல்லுகிறார்கள். ஆனா நீங்களும் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது, தேவன் எதற்கு இரக்கம் உள்ளவராய் அவர் பூமிக்கு வந்தார்னா, உன்னையும் என்னையும் இரக்கம் உள்ளவனாய் மாற்றும்படி. You always refer in the Jesus Christ. நீ இயேசுவுக்கு எப்பொழுதும் முன் உதாரணமாய், அவருக்கு ஒரு அடையாளமாய் நீ நான் இருக்க வேண்டும். அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறது, அவர் இரக்கம் உள்ள தேவன். ஆமென். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் இரக்கம் உள்ளவர். அந்த இரக்கமுள்ள தேவன் இறங்கினால்தான், இன்னைக்கு அந்த இரக்கமுள்ள தேவன் நம்மளுக்காக இறங்கி வந்தனால்தான் இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளையாக, அவருடைய சொத்தாய், அவருடைய சந்நிதியாய் ஆண்டவர் உங்களை எங்கே மாற்றிருக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வீட்டில் அமர்ந்து இருக்கிறீங்களா, கையில உயர்த்தி சொல்லுங்க ஆமென். அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறனால்தான் இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறோம். அதனால இன்னைக்கு தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிறது, அவர் இரக்கம் உள்ள தேவன். ஆமென் சொல்லுவீங்களா? அவர் இரக்கம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், பிள்ளைகளே, தயவு செய்து உங்கள் தேவன் அறிக்கை செய்யுங்க, உங்க தேவன் இரக்கம் உள்ள தேவன், அவர் இரக்கம் உள்ள தேவன். ஆமென். சரி, என்னோட சேர்ந்து வேதத்தை பார்ப்போமாக. டியூட்டனோமி உபாகமம் 4ஆம் அதிகாரம். டியூட்டனோமி உபாகமம், தமிழ்ல உபாகமம், இங்கிலீஷ்ல டியூட்டனோமி, மலாயில நீங்க போனீங்கன்னா உலாங்கன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். டியூட்டனோமி சாப்டர் 4, உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம். இங்க நீங்க பார்க்கும்போது டியூட்டனோமி சாப்டர் 4 verse 31, உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இந்த வார்த்தையானது நம்மளுக்கு
போதிக்கப்பட போகிறது என்று சொன்னால் அவர் இரக்கம் உள்ள தேவன். நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்ம தேவன் இரக்கம் உள்ளவர். நம்ம தேவன் இரக்கம் உள்ளவர். ஆமென். நம் தேவன் நம்மளுக்கு இரக்கம் உள்ளவராக, அவர் நம்மளுக்கு இறங்காம, நம் பிள்ளைகளுக்கு இறங்காம, நம் சூழ்நிலைகளுக்கு இறங்காம, நம் ஜெபத்துக்கு இறங்காம, நம்மளுடைய வேண்டுதலுக்கு இறங்காம, நம்மளுடைய போராட்டங்கள் மத்தியில இறங்காம, நம்மளுடைய உபத்திரங்கள் மத்தியில இறங்காம, நம்மளுடைய வியாதிகள் மத்தியில இறங்காம, நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகள் மத்தியிலும் நம்ம தேவன் நம்மளுக்கு இறங்காம வேற யாருக்கு நம் தேவன் இறங்குவாரு? இன்னைக்கு அநேக பேர் நம் தேவன் குறித்து அவர் இறங்க மாட்டார் என்று சொல்லி சிந்தையே இல்லை, இறங்குவாரா என்று சொல்லி சிந்தையே இல்லை, அவர் நம்மளுக்காக இறங்குவாரே அப்படின்ற எண்ணமும் இல்லை. இன்னைக்கு வசனம் சொல்லுகிறது, deuteronomy 4ஆம் அதிகாரம், உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். நல்லா கவனமா கேளுங்க. உன் தேவனாகிய கர்த்தர், ஆமென், உங்கள் தேவன், ஆமென், அவர் நம் தேவன். ஹல்லேலூயா. அந்த வசனம் நல்லா சரி. உன் தேவனாகிய கர்த்தர், ஆமென். கர்த்தர் நம்மளோடு இருக்கும்போது, ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மளோடு இருக்கும்போது, கர்த்தர் உன்னோடு இருக்கும்போது, கர்த்தர் உனக்கு முன்பாக செல்லும் போது, கர்த்தர் உன் தேவைகளை சந்திக்கும் போது, கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்கும் போது, கர்த்தர் உன்னை பலப்படுத்தும் போது, கர்த்தர் உன்னோடு வாழும் போது, கர்த்தர் உன்னோடு வாசம் செய்யும் போது, உனக்கு விரோதமாய் எதிராய் நிற்பவன் யார்? The name of Jesus. தேவ ஆவியானவர், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். Don't fear. உனக்கு விரோதமாய் உருவாகும் ஆயுதம் வாய்க்காமல் போகும். The name of Jesus. இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன், அது அப்படியே நடக்கும். இன்னைக்கு அநேக பேர் நம் தேவன் இரக்கமுள்ளவர், receive, பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம தேவன் இரக்கமுள்ள தேவன். அதனாலதான் இங்க எழுதப்பட்டிருக்கு, உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவன். இரக்கமுள்ள தேவன். நல்ல கவனமா புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சு கொள்ளுங்க. உங்க தேவனை பத்தி, உங்க தேவனை பத்தி புரிந்து கொள்ளுங்க. அதுக்குதான் சங்கீதக்காரன் அப்படியாக சொல்றான், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே, தேவனோடு கூட இருக்கிறீங்க. நீ பொல்லாப்புல விழுந்துட்டீனா, மரண இருள்ல விழுந்துட்டீனா, பாதாள குழியில விழுந்துட்டீனா, உபத்திர பாடுகள விழுந்துட்டீனா, உன்னோடு சேர்ந்துதான் தேவன் அங்க இருப்பார். நினைக்காத நீ மட்டும் விழுந்து கிடக்குற. அநேக பேர் தேவ பிள்ளைகள் செய்கிற ஒரு பெரிய தவறு என்ன தெரியுங்களா? அவர்களுடைய சொந்த வீல், அவர்கள் சொந்த பலத்துல, அவர்கள் சொந்த சிந்தையில அவர்கள் விழுந்து கிடக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு நினைப்பு, ஒரு எண்ணம். தேவன் உன்னோடுக்குள்ள இருக்கிறார். ஏன் சொன்னா அவர் இரக்கம் உள்ளவர். Our God, உன் தேவனாகிய கர்த்தர், our God is mercy. Our God always, His presence is mercy. அவர் இரக்கம் உள்ளவர். நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளும் நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க மேல இப்பொழுதே அங்க நிழலாய், உங்கள் மேல தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மேல அசைவாடி கொண்டிருக்கிறது. நாம் தேவன் இரக்கமுள்ளவர், பெற்றுக்கொள்ளுங்க. Our God is a mercy God. நம்ம தேவன் இரக்கமுள்ள தேவன். அவர் உனக்கு மட்டும்தான் இறங்குவார். ஏன் தெரியுங்களா? உன் தேவனாகிய கர்த்தர்
தேவனாய் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை ஒன்னாவது பாயிண்ட்ஸ் தான், நல்லா கவனமா கேளுங்க. இந்த பிரசங்கத்துல நான் பாயிண்ட்ஸ் கொடுக்கிறேன். அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். ஒன்னாவது பாயிண்ட்ஸ் நல்லா கவனமா கேளுங்க. இன்னைக்கு உள்ள தலைப்பானது அவர் இரக்கமுள்ள தேவன். அதுல பாயிண்ட்ஸ் தேவன் சொல்றாரு, அவர் உன்னை கைவிட மாட்டார். என்னவல்ல பாட்டு பாட்டு உன்னை வரட்ட மாட்டார், உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார். ஏன் தெரியுமா? அவர் இரக்கம் உள்ளவர். அதனாலதான் அவர் சொல்ற, நான் உன்னை கைவிட மாட்டேன். எந்த காலங்கள் வந்தாலும், மோசமான காலங்கள் வந்தாலும், ஆபத்தான காலம் வந்தாலும், போராட்டமான காலம் வந்தாலும், கொடூரமான கொள்ளை நோய் வந்தாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். ஏன்னா நம்ம தேவன் இரக்கம் உள்ளவர். இன்னைக்கு அநேக பேர் தேவனை, அவருடைய வார்த்தையை படிக்காதபடிக்கு அவர்களுடைய அந்த காலத்தை ஏற்படுகிற சூழ்நிலைகளை பார்த்து அவர்கள் இதை மறந்து போறாங்க. நீங்க எல்லாம் மறந்து போறீங்க, மறக்காதீங்க. அதுக்குதான் முதல் பாயிண்ட் சொல்லப்படுகிறது, அவர் உன்னை கைவிட மாட்டார். He never abandoned. God never abandoned. அவர் நம்மளை கைவிட மாட்டார், அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார். உன் நண்பர் உன்னை விட்டு ஓடிடலாம், உனக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா. இன்னைக்கு உள்ள சூழ்நிலைகளை நீங்க பார்க்கும்போது, அநேக கணவர் கொரோனா வியாதியில் இறக்கும் போது மனைவி பிள்ளைகள் யாரும் அவங்க கல்லறை கிட்ட கூட போக முடியல. ஏன்னு கேட்டா அவங்க எல்லாம் கோவிட், எல்லாரையும் 14 நாள் குவாரண்டைன், 14 நாள். இன்னைக்கு அநேக பேர் கைவிடப்பட்ட சூழ்நிலையில அங்கே எல்லாரும் பதறடிச்சு அங்கங்க போயிருக்கிறாங்க. எல்லாரும் கைவிடலாம். நீ நம்பின மனுஷர்கள் கைவிடலாம், நீ நம்புகிற வேலை கைவிடலாம், நீ நம்புகிற சூழ்நிலைகள் கைவிடலாம், நீ நம்புகிற உன்னுடைய குடும்பங்கள் கைவிடலாம், நீ நம்பி இருக்கிற உன்னுடைய ஆஸ்தி சொத்துகள் கைவிடலாம். ஆனால் தேவன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்றார். அவர் கைவிட மாட்டார். ஆண்டவர் கடைசி நிமிஷமா இருக்கலாம், அவருக்கு முதல் நிமிஷமா இருக்கலாம், இல்ல நடுவழியா இருக்கலாம். தேவன் உன்னை தூக்குவார், ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவார், உன்னை கைவிடவே மாட்டார். நம் தேவன் கைவிட மாட்டார். நல்ல விசுவாசமா இந்த வார்த்தையை கேளுங்க. இந்த வார்த்தையை வேதம் சொல்லுகிறது, அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். நல்ல கவனமாய் கேளுங்க, அவர் உன்னை கைவிட மாட்டார். இன்னைக்கு ரொம்ப பேரு கைவிட்டுட்டாரு, இயேசு என்னை கைவிட்டுட்டாரு, இயேசுக்காக நான் இப்படி ஓடனேன், இயேசுக்காக இதை செய்தேன், இயேசுக்காக இதெல்லாம் தியாகம் பண்ண, ஆனா இயேசு என்னை கைவிட்டுட்டாரு. உன் சொந்த புத்தி மேல் சாயாதே. இயேசு ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டார். இயேசு பொய் சொல்லும் மனுஷன் அல்ல, மனமாறும் மனுபுத்திரனும் அல்ல. வசனம் சொல்லுது, இயேசு கைவிட மாட்டாரியா? நீ நம்புகிற மனுஷர்கள் கைவிடுவாங்க. உன்னுடைய தாய், உன்னுடைய தகப்பன், அவங்களுடைய நேரம் வரும்போது அவங்க இந்த உலகத்தை விட்டு போவாங்க. அவங்க கூட இருக்க முடியாது. ஒருவேளை நீங்க கல்யாணம் பண்ண மனைவி, கணவர், அவர்களுடைய சூழ்நிலை வரும்போது அவர்களும் உன்னை விட்டு விலகி ஓடுவாங்க. ஏன் சொன்னா அவர்கள் எல்லாம் மனுஷர்கள். அதான் வசனம் சொல்லுகிறது, வானம் பூமியும்
அழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒருபோதும் அழியாது. அந்த வார்த்தை தான் சொல்லுது, அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். கைவிடவும் மாட்டார். அவர் கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையில கைவிட்டாரு சொல்லி நீங்க ஆராயுங்க. சில நேரத்துல பாருங்க, வானம் சும்மா இடி இடிச்சுட்டு இருக்கும். நம்ம என்னதுங்க சொல்லுவோம், பெரிய மழை வரப்போகுது, வரத்துக்கு முன்னே சொல்லிடுவாங்க. சிலவங்க வந்து வானம் கொஞ்சம் இருட்டாச்சுன்னா, ஓ இன்னைக்கு வெள்ளம் வரப்போகுது பாரு, இவ்வளவு இருட்டா இருக்கு. அது கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரத்துல அந்த கருப்பு அப்படியே காணாம போயிடும். தேவன் உன்னோடு இருக்கும்போது உனக்கு எதிராக நிற்பவன் யார்? ஆண்டவர் உன் கூட இருக்கும்போது அவர் கைவிட மாட்டார். அவர் உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன் அழகை பார்க்கல, உன் படிப்பை பார்க்கல, உன்னோட திறமையை பார்க்கல, உன்னோட செல்வாக்கை பார்க்கல. ஆண்டவர் உன் இருதயத்தை தான் பார்க்கிறார். அவர் உன்னை கைவிட மாட்டார். அவர் கைவிடாத தேவன். இன்னைக்கு நம்ம ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா, ஒரு காரியத்தை நீங்களும் நானும் பார்த்துட்டோமா, ஒரு விதமான உபத்திரத்துல நம்ம போகிறோம் என்று சொல்லி வந்துருச்சுன்னா, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு. ரொம்ப வருத்தமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, ரொம்ப கிறிஸ்தவ பிள்ளைகள் ஆண்டவருக்காக வைராக்கியமா, தேவனுக்கு சாவு எனது ஆதாயம், கிறிஸ்து எனக்கு வாழ்வு, சாவு எனக்கு ஆதாயம் சொல்லி ரொம்ப ஃபேத்ஃபுல்லா ஓடுவாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, எத்தனை பேருக்கு தொட்டாசிலிங்க தெரியும்னு எனக்கு தெரியாது, அந்த மாதிரி எல்லாரும் அப்படியே சோர்ந்து போயிருவாங்க. கேட்டா ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு. நாங்கள பார்த்து கேட்கிறேன், ஆண்டவர் யோனாவை நினைவுக்கு போக சொன்னார். அவன் தச்சைக்கு போனான். ஆண்டவர் அவனை கைவிட்டாரா? இன்னைக்கு நம்மளுடைய எண்ணம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் சொன்ன பேச்சை நான் கேட்காதனால ஆண்டவர் கைவிட்டார். நீ கேட்கலையோ நீ கேட்கலையோ, தேவன் உன்னை கைவிட மாட்டார். ஏன் தெரியுங்களா? நீங்க அவருடைய பிள்ளை, அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டீங்க. ஆமென். அவர் கைவிட மாட்டார். அவர் ஒருபோதும் உன்னை கைவிடாத தேவன். அதான் வசனம் சொல்லுது, தாய் தன் பாலகனை மறந்தாலும் தேவன் ஒருபோதும் உன்னை மறவே மாட்டார். He never forget. அவர் மறக்க மாட்டார். அவர் கைவிட மாட்டார். ஒருபோதும் ஒரு சூழ்நிலையிலும் நீங்களும் நானும் அப்படி அந்த கைவிட்டுருவார் என்கிற எண்ணத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. சூழ்நிலைக்கு இடம் கொடுக்காதீங்க. அப்படிதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சூழ்நிலை, ஒரு காரியத்தை நான் டீல் பண்ண போகும்போது, என் கூட வந்த ஒரு நபரு ஒரு ஃபேமிலி ப்ராப்ளத்தை நான் டீல் பண்ண போறேன். அவரை கூட்டிட்டு போறேன். அவர் இங்கிருந்து போகும்போது பஸ் இதா இருக்குமா, பஸ் அதா இருக்குமா, பஸ் இந்த மனுஷனால பிரச்சனையா இருக்குமா, பஸ் அந்த சகோதரனால பிரச்சனையா இருக்குமா, ஒருவேளை அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க வந்து, நான் கொஞ்சம் பிரதர் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா, மனசுல என்ன நினைச்சிட்டேன்னா, ஏன் இந்த மனுஷனை கூட்டு போனோம்னு தான் நினைச்சிட்டேன். சார் நான் ஒன்றியாச்சும் போயிருப்போம், கொஞ்சம் நிம்மதியா பெர்க்மன் பாட்டை கேட்டுக்கிட்டு போய் சேர்ந்த கடை சமாதானமா எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கலாம். இந்த தொல்லை பெரிய இம்சியா இருக்கேன்னு சொல்லி எனக்கே ஒரு எரிச்சல் வந்துருச்சு. பிரதர் கொஞ்சம் பாட்டை கேளுங்க பிரதர் அப்படின்ட்டு பெர்க்மன் பாட்டை தள்ளி விட்டேன். பெர்க்மன் ஒரு சைடுல பாடுறாரு, இவர் திருப்பி ஆரம்பிச்சிட்டாரு. அவங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், என்கிட்ட கேளுங்க, அந்த குடும்ப சரித்திரமே எனக்கு தெரியும், அந்த மனுஷன் இப்படி அப்படி அப்படின்னு. சரி பிரதர் விட்டுருங்க. நேரா போனேன், கண்ணை மூடனேன், ஆவியானவரே இறங்கும் என்று சொன்னேன். ஒரு பாடலை பாடினேன், பேச ஆரம்பித்தேன். ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்புரவு ஆக ஆரம்பிச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை நம்பணும். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், அவர் கைவிட மாட்டார் என்று சொல்லி நம்பி சொல்லணும். ஒருத்தர் பார்த்து நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், அவர் கைவிட மாட்டார், அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். யூ மஸ்ட் கன்ஃபெஸ், நீ அறிக்கை செய்.
இன்னைக்கு எல்லாரும் அப்படியே தொத்து நோய் மாரி அவிசுவாசம் அப்படியே பரவுது எல்லாருக்கும். இயேசுவா அவர் எங்க எதுவுமே பேசுறது இல்ல, அமைதியாயிட்டாரு. இந்த நேரத்துல வந்து பைபிள் எப்படி தெரியுங்களா எடுக்கிறாங்க, எல்லாம் பரீட்சை பார்க்கும்படி. வசனம் இப்படி சொல்லுது, ஆண்டவர் எப்படி நடக்குது, வசனம் இதை பேசுது, ஆண்டவர் இது நடக்குது. ஆண்டவர் கைவிட மாட்டார்னா கைவிட மாட்டார். உன்னை கைவிட்டாரா? இல்ல அப்படியே தேவையில்லாம பேசுறீங்க. ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். நீ வேண்டுகிற காரியத்தை கர்த்தர் செய்யறாருல. பிள்ளைகளுக்கு தலையில கை வச்சு ஜெபிக்கும் போது ஆண்டவர் சுகம் கொடுக்கிறாரு தானே. உனக்கும் கணவனுக்கு நீ ஜெபிக்கும் போது ஆண்டவர் அங்க பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை கொடுக்கிறாரு தானே. நீ உன் கணவனை ஜெபிக்கும் போது கை நிறைய சம்பாதிக்கிறீங்க தானே. அப்பனா தேவன் உன் கூட இருக்கிறார் தானே அர்த்தம். போய் வெளியே பாருங்க, எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு பேர் அந்த வருமானம் இல்லாம ஏற்ற சூழ்நிலைகள் கஷ்ட மத்தியில் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்க. வெளியே போய் பாருங்க. ஆண்டவர் உங்களை எல்லாரையும் கைவிடாதபடி அவர் நடத்துகிறார். ஏன் தெரியுங்களா? அவருடைய பிள்ளைகள் நீங்க. முதல் காரியமா அவர் உன்னை கைவிட மாட்டார். முதல் பாயிண்ட் தான். இரண்டாவது, உன்னை அழிக்கவும் மாட்டார். பாருங்க, இரண்டாவது காரியம் சொல்லுகிறது. முதல் காரியம் அவர் உன்னை கைவிட மாட்டார், முதல் காரியம். இரண்டாவது காரியம் சொல்லுகிறது உன்னை அழிக்கவும் மாட்டார். அவர் உன்னை இல்ல, நான் அவர் கரெக்டா சொல்றேன், உங்களே பார்த்து சொல்றேன். அவர் உன்னை அழிக்கவும் மாட்டார். இன்னைக்கு நம்ம தமிழ் பேசுகிற ஜனங்களா அவன் நல்லா இருப்பானா எப்படி பார்த்தார்கள். இப்படிப்பட்ட அநியாயம் செஞ்சால கண்டிப்பா அவன் வருவானா இல்லையா பாருங்க. அவன் பாரு எந்த நிலைமையில போய் நிக்கிறான் பாரு. இன்னைக்கு நிறைய பேர் சேர்ச்சில பேசுறாங்க. தாவீது ஊரியாவை கொண்டனால்தான் ஆண்டவர் தாவீதுல கொண்டாரு. அதை எடுத்து விசுவாசிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறாங்க. ஆண்டவர் நியாயம் உள்ளவர் தெரியுமா? அவர் உன்னை அழிக்கிறது அழிப்பார், நீ பாரு. ஒரு தாய் தன் பிள்ளைய அழிக்கணும்னு நினைச்சா கர்ப்பத்தில் அழிச்சிருக்கு. உருவாகி அவன் பெருசாகி அவன் அழிப்பாக தாயி ஒரு அம்மா. அதை காட்டிலும் மேன்மையானதுதான் நம்ம இயேசு அழிப்பாரு. இங்க வசனம் தெளிவா போட்டிருக்கு, உன்னை அழிக்கவும் மாட்டார். இரண்டாவது பாயிண்ட், அழிவுக்கு ஏதுவான காரியம் உன் வாழ்க்கையில் வருதா, விசுவாசமா இரு, அதை உன்னை மேற்கொள்ளாது. ஏன் தெரியுங்களா? தேவன் அந்த அழிவு உன்னோட வாழ்க்கையில நடக்காதபடி ஆண்டவர் உன்னை காத்துக் கொள்வார். வசனம் சொல்லுது, உன்னை அழிக்கவும் மாட்டார். உன்னை அழிக்கவும் மாட்டார். நீ போகிற பாதை, நீ வாழ்கிற இடம், நீ வேலை செய்கிறது, நீங்க அநேக பேர் தேவனை நம்பி இருக்கிறாங்க. நம் தேவன் அழிக்க வரவில்லை, நம் தேவன் கட்ட வந்திருக்கிறார். இயேசு சொல்றாரு, நான் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறேன். ஆமென். ஆண்டவர் அழிக்க வரல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அழிவு என்று சொன்னா தீமை அழியும், நன்மை அழியக்கூடாது, தீமைகள் அழியும். மற்றவர்களை கர்ஸ் பண்றது, மற்றவர்களை மன்னிக்காதபடி வாழ்கிறது, மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பது, மற்றவர்கள் குறித்து தவறாய் பேசுவது, மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படி நாடி பிரயாசப்பட செய்யாதபடி வாழ்கிறது, இதெல்லாம் தீமை. அதை விட்டு விலகு. ஏன் சொன்னா ஆண்டவர் நம்மளுக்கு தீமை செய்கிறது அல்ல, அவர் நம்மளுக்கு நன்மை தான் செய்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நீங்க எல்லாரும் தீமை விட்டு விலகுங்க. ஏன் சொன்னா இயேசு உன்னை அழிக்கவும் மாட்டார்.
சில நேரத்துல இப்படி பார்க்கலாம். கணவன் வந்து மனைவிக்கு சொல்லுவாங்க, இதை செய்யாதீங்க, இந்த இந்த சாப்பாடு சாப்பிடாதீங்கன்னு ஒரு வாட்டி சொல்லுவாங்க, 2 வாட்டி சொல்லுவாங்க, 3 வாட்டி சொல்லுவாங்க. அவங்களுக்கு சீப் போயின்னு ஆச்சுன்னு வச்சுக்கலாம், ஒரு ஃபெடப் ஆயிடுச்சுன்னா, நீ பட்டாதான் திருத்த போ, போய் தொலை எப்படியாது. அது கணவன். ஆனா ஏசப்பா அப்படி இல்லை. அதுல இருந்து எப்படி உன்னை மீட்டு கொள்றதுதான் அவர் பார்ப்பாரு. தேவன் ஒருபோதும் நம்மளை அழிக்க மாட்டார். தேவன் ஒருபோதும் நம்மளை விட்டு விலக மாட்டார், நம்மளை அழிக்க மாட்டார். God never destroy. தேவன் ஒருபோதும் நம்மளை டிஸ்ட்ராய் பண்ண மாட்டார், நம்மளை அழிக்க மாட்டார். வசனம் சொல்லுகிறது, தேவன் உன்னையும் அவர் வருகையில ஏற்றுக்கொள்ளும்படி, அவர் வருகையில நம்மளை அழைத்து கொண்டு போகும்படி தான் இயேசு நம்மளுக்காக காத்திருக்கிறார். அப்படி அழிக்கணும்னு அவர் நினைச்சிருந்தா எதுக்கு எவ்வளவு தூரம் காத்திருக்கணும்? நம்மளோட முன்னோர்கள், நம்மளுடைய தாத்தா, நம்மளோட அப்பா காலத்துல அவர் வந்துட்டு எல்லாத்தையும் கூட்டு போயிருக்கணும். நம்ம காலத்துல தான் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எதற்கு அந்த காலம் காத்திருக்கிறார் தெரியுங்களா? உன்னை என்னையும் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். அழிக்கல்ல, நீங்க நினைச்சு கொள்ளாதீங்க தேவன் நம்மளை அழிச்சிருவாரு. இந்த பூமியில ஆண்டவர் நம்மளை அழிக்க வரவில்லை, ஆண்டவர் நம்மளை காப்பாற்ற வந்திருக்கிறார். 2வது பாயிண்ட் தான், தொடர்ந்து வாசிங்க. உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த, பாருங்க, உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை, பாருங்க, இது 3வது பாயிண்ட் தான். உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். இது 3வது பாயிண்ட். உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். தேவன் ஒருபோதும் அவருடைய உடன்படிக்கையை அவர் மறக்க மாட்டார். அவர் நம்மளுக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறார். நீங்க உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல நீங்க படிக்கும் போது அங்க எழுதப்பட்டிருக்கு, தேவன் நம்மளுக்கு அவருடைய உடன்படிக்கையான வார்த்தை, அவருடைய வசனம் நம்மளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். உங்க மத்தியில அவருடைய உடன்படிக்கை, he got in the covenant, அவர் நம்மளோட உடன்படிக்கை செய்திருக்கிறார். அவருடைய குமாரனை வைத்து, இயேசுவை வைத்து தேவன் நம்மளோட உடன்படிக்கை செய்திருக்கிறார். எப்படி உடன்படிக்கை செய்தவர் வாக்கு மாறுவார்? உடன்படிக்கை செய்தவர், வாக்கு கொடுத்தவர், அவர் வேற காரியங்கள் எப்படி செய்வார்? செய்ய மாட்டார். ஏன் சொன்னா, தேவன் உங்களோடும் என்னோடும் உடன்படிக்கை செய்திருக்கிறார். God do in you and me in the covenant. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களையும் என்னையும் தேவன் கவனம் பண்ணிருக்கார், உடன்படிக்கை செய்திருக்கிறார். இன்னைக்கு அந்த உடன்படிக்கை நம்ம மேல இருக்கிறபடியா, உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அவர் மறக்கவும் மாட்டார். அவர் மறக்க மாட்டார். ஏன் சொன்னா, அவர் உடன்படிக்கை வைத்திருக்கிறார். ஒருவேளை அவனுடைய பாதை தடுமாற்றமாய் இருக்கலாம், ஒருவேளை அவனுடைய பாதையில சில சோர்வுகள் இருக்கலாம், ஆனாலும் கவலைப்படாத, உடன்படிக்கை தேவன் உன் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். நிச்சயமா தேவன் உன் வாழ்க்கையில அவர் செய்த உடன்படிக்கை அவர் நிறைவேற்றுவார். ஏன்னா நீ அவருடைய ரத்தத்தினால, இயேசுவின் நாமத்தினால பிதாவிடத்தில் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அதனால தேவன் உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, அவர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். அவர் இரக்கமுள்ளவர். அவர் mercy, our God is a mercy. அவர் இரக்கமுள்ளவர். ஏன் சொன்னா, அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அவர் நம்மளோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். நீ என்னுடையவன், நீ என் பிள்ளை, நீ எனக்கு சொந்தமானவன், நான் உன்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். ஏன் சொன்னா, இரக்கமுள்ளவர் தேவன். நம் தேவன் இரக்கமுள்ளவர். இரக்கமுள்ள தேவன் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம எப்படி இருக்கணும்னு சொன்னா, எதை குறித்தும் பயப்படாமல், எதை குறித்தும் யோசிக்காமல், எதை குறித்தும் சிந்திக்காமல், ஆண்டவர் என்னை பாதுகாத்துக் கொள்வார், கர்த்தர் என்னை நடத்துவார், அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை பேர் சொல்லி அழைத்தவர் என்னை நடத்துவார். இன்னைக்கு அநேக பேர் ஆண்டவரை நம்புவாங்க,
ரொம்ப பேர் வந்து சபையில வந்து சாட்சி சொல்லுவாங்க, ஆண்டவர் தான் இந்த வேலையை கொடுத்திருக்காரு எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, தேவன் இந்த வேலையை எனக்கு கொடுத்தாரு. அப்புறம் அந்த வேலையில வந்து கொஞ்சம் போராட்டம் வரும். என்கிட்ட வந்து பாஸ்டர்கிட்ட வருவாங்க, வந்து என்கிட்ட என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் இதுமாதிரி மேனேஜர் கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்குறாங்க. மேனேஜர் சொல்றாங்க, நீ பாரு உன்னை வேலை விட்டு தூக்குறனா இல்லையான்னு சொல்றாங்க, பயமா இருக்கு பாஸ்டர். அப்ப நீங்க ஆரம்பத்துல சொன்ன சாட்சி என்ன பொய்யா? தேவன் அந்த வேலையை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, அல்லேலூயா. இது ஒண்ணு. இன்னொரு பாயிண்ட்ஸ், ஆண்டவர் வேலை கொடுத்திருக்கிறார்னா தேவனுக்கு நீ கொடுக்க வேண்டிய தசம்பாகங்கள், தேவனுக்கு செலுத்த வேண்டிய உண்மையான காணிக்கைகள் நீ தராத பட்சத்தில் இருக்கிறனால தான் உனக்கு இப்படிப்பட்ட அவிசுவாசம் வரும். அல்லேலூயா. பாஸ்டர் இவ்வளவு நேரம் நல்லா இனிப்பா இருந்துச்சு பாஸ்டர், இப்ப நீங்க சொல்றதுதான் கொஞ்சம் கசப்பா இருக்குன்னா உண்மையை தான் சொல்றேன். ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேலைன்னா அந்த வேலையின் மேல ஒருவனும் கை வைக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. ஏன் சொன்னா அந்த வேலை தேவனிடத்திலிருந்து வந்திருக்கு. அதே போல கணவன் மனைவி, நல்லா கவனமா கேளுங்க. இன்னைக்கு அநேக பேர் வந்து திருமணம் பண்ணிட்டு ஒரு சூழ்நிலைனால விவாகரத்து, செப்பரேட், டைவர்ஸ், பிரிவினை, இவங்க வேற துணை தேடுறது, அவரு வேற துணை தேடுறது. வசனம் தெளிவா சொல்லுது, ஆண்டவர் பரலோகத்துல அவர் நியமித்து வைத்துட்டாருன்னா, இவனுக்கு இவள், இவளுக்கு இவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நியமித்துட்டாருன்னா அது யாராலையும் மாற்ற முடியாது. நீங்க அவசரப்படாதீங்க, ஆண்டவர் விட்டுருங்க, ஆண்டவர் அதை சரிப்படுத்தி கொண்டு வருவார். ஏன் தெரியுங்களா? நம்ம தேவன் இரக்கம் உள்ளவர், நம் கர்த்தர் இரக்கம் உள்ளவர். You don't think of too much. அந்த மனைவிய அந்த பெண்ணை தேவன் தான் உனக்கு கொடுத்தார். இந்த கணவனை, இந்த ஆணை தேவன் தான் உனக்கு கணவனா கொடுத்தாரு. அதனால ஆண்டவர் சந்திப்பார், ஆண்டவர் சரிப்படுத்துவார். ஒருவேளை கணவனுடைய பாதை மனைவிகள் சொல்ல, கணவர் வந்து வேற வழியில போறாரு பாஸ்டர், டவுட் இருக்கு எனக்கு, அப்படியா? ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா ஜெபத்தை மறந்துட்டு வாயை திறந்துருவாங்க. அப்படி இப்படி கண்ணு வச்சு காதை வச்சு என்னென்ன கதைலாம் சொல்ல முடியுமோ கதை கட்டிடுவாங்க. இந்த மனுஷன் அவங்கள தான் போய் பார்த்துட்டு வர்றாரு, சம்பளம் எடுக்கிறா, பாதி சம்பளம் அங்கே கொடுத்துறாரு, வேலை முடிஞ்சு லேட் ஆகுறாரு. அதெல்லாம் ஷட் டவுன் பண்ணுங்க, அதெல்லாம் பேசாதீங்க. தேவ சமூகத்தில் முழங்கால் போடுங்க. நீங்க கொடுத்த இந்த ஆண், நீங்க கொடுத்த இந்த கணவன், நீங்க கொடுத்த ஒரு சரீரம், இந்த சரீரத்தை என்னிலிருந்து பிரிக்கிறதுக்கு பிசாசுக்கு எந்த வல்லமே இல்லை. தேவன் என்னை கைவிட மாட்டீங்க, உடன்படிக்கை மறக்கவும் மாட்டீங்க, அதனால அப்படின்னு சொல்லி செபிங்க. சில நேரத்துல வசனமே சொல்லுது, இறுதி எப்படி உள்ளதா, கிறுக்கு உள்ளதா இருக்கா, போவோம். ஆனா ஆண்டவர் சரிப்படுத்தி கொண்டு வருவார். நீ தேவ சமூகத்துல செவி, ஆண்டவரே நீ இரக்கமுள்ளவர், ஆண்டவர் இரக்கமுள்ளவர், அவர் இரக்கமுள்ளவரா இருக்கார், செவி. நிச்சயமா ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் தருவார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேர் வந்து நிறைய காரியங்கள்ல வந்து ஆண்டவரை நம்புறது. ஆண்டவரை நம்புங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி ரொம்ப நாள் வேலை செய்யறாங்க, வீடு வாங்கல, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, வீடு வாங்கணும் பாஸ்டர், வீடு வாங்கணும் பாஸ்டர், வீடு வாங்கணும் பாஸ்டர். நான் சொன்னேன், வீடு வாங்கணும்னா நீ முதல்ல அப்ளை பண்ணணும், நீங்க அப்ளை பண்ணாதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் ஃபோன் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் இங்கே அப்ளை பண்ணேன், ஒன்றும் கிடைக்கல, அங்கே அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணிக்கிட்டே இரு, ஜோம் பண்ணிக்கிட்டே இரு, நிச்சயமா ஆண்டவர் வாசலை திறப்பார். ஒரு நாள் வந்தது, எல்லாமே சொல்லி வச்ச மாரி டக்கு 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 டக்குன்னு முடிச்சு இன்னைக்கு அந்த வீட்டுக்கு அவங்க சொந்தக்காரியா இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்ற ஒரு காரியமா, உங்கள் தேவன் எப்படிப்பட்டவர்னா அவர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். இன்னைக்கு இன்னொரு ரொம்ப கவலையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மருத்துவமனைக்கு, அது ஒருவேளை விசுவாசியா இருக்கலாம், ஒருவேளை ஊழியக்காரர்கள் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மருத்துவமனையில போய் அங்க இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்துட்டு
அங்க டாக்டர்ஸ் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு ஹோப், அவங்களுடைய நம்பிக்கை இழந்து, அவங்க நம்பிக்கை இழந்து என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு நம்பிக்கையில நான் உயிரோட வருவேன்னு, நான் இறந்துருவேன்னு நினைக்கிறேன், அதனால பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்து இருந்துங்க, நான் வரமாட்டேன், நான் இறந்துருவேன் போல, ஏன்னா என்னுடைய சூழ்நிலை எனக்கே தெரியுது வித்தியாசம் இருக்கு, எனக்கே தெரியுது ஒரு மாறுதல் இருக்கு, எனக்கே தெரியுது என்னுடைய ஹார்ட் பீட்லாம் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது, எனக்கே தெரியுது என் மூச்சுலாம் இல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. You must confess. அதனாலதான் தாவீது சொல்றான், நான் மரண இருளில் நான் விழுந்து கிடந்தாலும், நான் பாதாளத்தில் விழுந்து கிடந்தாலும், நான் மரணத்தின் மத்தியில போனாலும் உயிர் தெளிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். இன்னைக்கு அங்க இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்தானா அவங்களே ஒரு முடிவு பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி ICCU நினைக்கிறேன், ISSMO, எமர்ஜென்சி வார்டுக்கு மேல, அது ஒன்றும் டேஞ்சரஸ், யாரும் போக முடியாது, யாருமே அந்த வார்டுக்கு போக முடியாது. ICCU நினைக்கிறேன். அந்த வார்டுக்கு வந்து எப்படி ஆண்டவரோட கிருபை என்னை கூப்பிட்டுருந்தாங்க, நான் போயிட்டேன். அந்த நர்ஸ்க்கு வரதுக்குன்னே நான் போயிட்டு அந்த சிஸ்டர்கிட்ட நின்ட்டேன். ஏன்னா என் கூட ஒரு டாக்டர் வந்தனால நாங்கள் எஸ்கேப் ஆகி போயிட்டேன். போயிட்டு அந்த சகோதரிகிட்ட பேசும்போது அந்த சிஸ்டர், அந்த அக்கா சொல்றாங்க, பாஸ்டர், அவங்கள நான் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு மரண பயம், ஒரு ஃபியர், ஒரு டெத் ஸ்பிரிட், டெத் ஃபியர், ஒரு இருளா இருந்தாங்க. நான் சொன்னேன், ஏன்க்கா பயப்படுறீங்க? இல்ல பாஸ்டர், என்னை சுத்தி ஒரு 6 டாக்டர்ஸ் இருந்தாங்க, எல்லாம் தமிழங்க தான். அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீ எப்படி உயிரோட நீ போறன்னு நீ பாரு, நீ உயிரோட போறதுக்கு வாய்ப்பே இல்லை, உன்னோட பாயல்ஸ், உன்னுடைய மூச்சு எல்லாம் குறையுது, நீ உயிரோட போக முடியாது, உன்னுடைய சரீரத்தை எல்லாம் கோண ஆயிடுச்சு, நீ உயிரோடு போக முடியாது, நீ பாரு, நீ வந்து 2 நாள்ல இறந்துருவேன்றாங்க, பசங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நர்ஸுங்களாம் வந்துட்டாங்க. அவன் கேட்குற, நீ எப்படி வந்த அப்படின்னு. அப்ப என் பக்கத்துல இருந்த ஒரு டாக்டர் சொன்னாங்க, நான் அதை கூட்டிட்டு, சரி சீக்கிரம் போங்க, நாங்கள் செக் பண்ண போறோம், உள்ளுக்கு வரக்கூடாது யாரும் அப்படின்னு. அப்ப நான் ஒரு 2 நிமிஷம் கேட்டுட்டு அந்த சகோதரிக்கு மேல கையை வச்சு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த சகோதரி மேல இருக்கிற இந்த மரண ஆவி, இந்த இருளா இருக்கிற அந்த மரண ஆவி இயேசுவின் நாமத்தினால இந்த மகளை விட்டு, இந்த இடத்தை, இந்த கொம்பானை விட்டு வெளியாகும். நான் இயேசுவின் நாமத்தை கட்டளை எடுக்கிறேன். இந்த மகளை சுத்தி சொன்ன அந்த 6 டாக்டர்ஸோடைய வார்த்தைகள் ஒன்றுமே இவங்களுடைய சரீரத்தையும் இவங்களுடைய நம்பிக்கையும் கெடுக்காதபடி ஆண்டவருடைய வார்த்தை விடுவிக்கிறேன், இந்த சகோதரி எழும்ப செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். மறுநாள் அவருடைய கணவர் எனக்கு கால் பண்ணி சொல்றாரு, அவங்க நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நார்மல் கிரிட்டிக்கல் வந்துகிட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க, பஸ்ஸை நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, பிரைஸ் லார்ட், ஆண்டவர் செய்றார் அப்படின்னு சொல்லி, அதே நான் போன அதே மறுவாரம், அதே நாள்ல மறுவாரம் அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. தேவனால் முடியாதது ஒன்றுமே இல்லை. சொல்லலாம், உனக்கு இப்படி வந்துடும், இப்படி எடுக்க போறோம், இது வரப்போகுது, இது நடக்க போகுது சொல்லலாம், எல்லாரும் எதிர் வேணாலும் சொல்லலாம். ஆனாலும் அந்த நேரத்துல தேவன் மேல் நீ விசுவாசமா இரு. ஏன் தெரியுங்களா? அவர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். அவர் இரக்கமுள்ளவர், உனக்கு மன இறங்குவார். சொல்லலாம், உனக்கு கிட்னி அழுகிருச்சு, உன் கிட்னில கல் இருக்கு, உன் லங்ஸ் வீணாயிருச்சு, உன்னுடைய இருதயத்துல தண்ணி கொத்திருக்கு சொல்லலாம். ஆனாலும் அந்த இடத்துல தேவனை நம்பு, அவர் மனம் இறங்குவார். அவர் மனம் இறங்குவார் உனக்காக, அவர் இறங்குவார். சத்துருவன்ற நம்பிக்கை உனக்கு இருக்குல்ல, அதை கொஞ்ச நாள் ஒரு சைட்ல வச்சுட்டு ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையில இரு. வசனம் சொல்லுது, இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் நம்ம தேவன்.
அவன் இல்லைன்னு சொல்றான், மரிச்சிருவன்னு சொல்றான். ஆனா இயேசு சொல்ற, நான் ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன். அவர் இரக்கம் உள்ளவர். அதனாலதான் தேவன் சொல்றாரு, உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அவர் நம்மளோட உடன்படிக்கை செய்திருக்கிறார். சாவு அப்படின்னு உடன்படிக்கை செய்திருக்கிறாரு. வியாதி வந்துச்சுன்னா நீ செத்து போயிருவேன் உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. போராட்டம் வந்துருச்சுன்னா நீ தோத்துருவ, அதனால நீ செத்து போயிருவேன்னு சொல்லியிருக்காரா? இல்ல, என் ஜீவனை கொடுத்து உன்னை உயர்த்திக்க செய்வேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், கடல் மணலை போல உன்னை என்னுடைய சந்ததியை பெரிதாக்குவேன், நீ வானாகாதபடிக்கு தலையாக மாற்றுவேன், நீ கீழாகாதபடிக்கு மேலாக மாற்றுவேன். அவர் நம்மளுக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறார். இன்னைக்கு தேவனை நம்புங்க. ஏன் சொன்னா அவர் இரக்கம் உள்ளவரா இருக்கிறார். நீங்க உங்க குடும்பத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கீங்க, எப்படிப்பட்ட காரியத்து மத்தியில் தள்ளப்பட்டிருக்கீங்க, ஒரு விஷயத்தை நம்புங்க, அவர் உங்களுக்கும் எனக்கும் இரக்கம் உள்ளவரா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. யார் எது சொன்னாலும் சரி, யார் எது பேசினாலும் சரி, தேவன் நம்மளுக்காக இறங்குவார். ஆண்டவர் நமக்காக இறங்குவார். ஆமென், ஹல்லேலூயா. பேசாத இடங்கள் மத்தியில் ஆண்டவர் பேச வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் பேச வைப்பார். தேவன் உன்னை உயர்த்துவார், உன் தலையை நிமிர செய்வார். தேவையில்லாத பயன்படாத பாத்திரமா நீ இருப்ப, தேவன் ஏற்ற வேளையில பயன்படுகிற பாத்திரமா கர்த்தர் உன்னை மாற்றுவார். இன்னைக்கு அநேக பேர் உன்னை அற்பமா எண்ணலாம், உன்னை ஒரு பொருட்டு இல்லாம உன்னை தூரப்படுத்தலாம். ஆனா அவர் இரக்கம் உள்ள தேவன், ஏற்ற வேளையில உன்னை பெரிய சாதியா கர்த்தர் பயன்படுத்துவார். ஆமென். அதனால இந்த ராத்திரியோட வந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் சொல்லுகிற ஒரு வார்த்தையானது deuteronomy 4ஆம் அதிகாரமா உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல இப்படியாக போடப்பட்டிருக்கு, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கீங்க, தெளிவா தேவன் சொல்றாரு. இந்த வாரத்துல இல்ல இன்றையிலிருந்து நீங்க போகிற காரியத்துல அவர் சொல்ற வார்த்தை, அவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஒருவேளை டெலிவரி பிறந்திருக்க போறவங்க, ஒருவேளை டாக்டர் சொல்லியிருப்பாங்க, உன்னோட ஹோப் இன்னும் 2 வாரம் தான் இல்ல 1 வாரம் தான் சொல்லியிருக்கலாம். உங்களை பார்த்து தேவன் சொல்றாரு, அவர் உன்னை கைவிட மாட்டார். அவர் உன்னை கைவிட மாட்டார். Don't fear, பயப்படாதீங்க, அவர் உன்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. உன்னை நடத்துகிற தேவன் அவர் கைவிட மாட்டார். யார் என்ன வேணாலும் உன்னை பத்தி அவதூறா பேசலாம், யார் என்ன வேணாலும் உன்னை குறித்து தவறான சாட்சிகள் கொடுக்கலாம், ஆனால் தேவன் உன்னை கைவிட மாட்டார். அடுத்தது, உன்னை அழிக்கவும் மாட்டார். ஆண்டவர் அழிக்க மாட்டார். நல்லா தெளிவா கேட்டுக்கீங்க, தேவன் உன்னை அழிக்கவும் மாட்டார். அப்புறம் உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஆபிரகாமுக்கு அவர் ஆணையிட்டார், ஈசாக்குக்கு அவர் ஆணையிட்டார், யாக்கோபுக்கு அவர் ஆணையிட்டார். அந்த ஆணையிட்ட உடன்படிக்கையானது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நடக்கும், நம்ம வாழ்க்கையில அது செயல்படும். தேவனுடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில அவர் மகிமையை நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கொண்டு வருவார். ஏன் தெரியுங்களா? நம்மளோட முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு தேவன் வாக்கு பண்ணியிருக்கார். ஹல்லேலூயா. அந்த வாக்கு தத்துவம் இன்றைய நாளில் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிப்பார். ஆமென். கண்களை மூடி எல்லாரும் எழுந்தோமா தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே. அப்பா, இன்னைக்கு வார்த்தைகளை கேட்டோம். அவர் இரக்கம் உள்ள தேவனா இருக்கிறார்.